வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த வாரம் இவர்களை பொறுத்தவரையில் ரொம்ப பொறுமையோட புத்திசாலித்தனமான முடிவுகளும் நல்ல பலன்களும் தர வாரமாக தான் இந்த வாரம் அமையும். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளை மட்டும் இவங்க தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டாங்கன்னா பல விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் கண்டிப்பாக காத்துட்ருக்கு ரிஷபம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் வரலாம். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் உங்கள் மூலியமாக முடிவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மேலதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட திறமையை நல்லா வெளிப்படுற எங்கே உங்களால் நல்லா வேலை செய்ய முடியுமோ அந்த இடத்துல உங்களை சூட் பண்ணுவார். அந்த இடம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சக உழைப்பாளர்களோட உங்களோட ஒத்துழைப்பையும் சேர்த்து நல்லபடியாக உங்கள் வேலையை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் கண்டிப்பாக ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சேல்ஸ் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உங்களோட பழைய கஸ்டமர்கிட்ட இருந்து கூட உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸு, புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லபடியாக எதையுமே சரி பார்த்து 1க்கு 2 முறை பார்த்து ஒத்துக்கோங்க, எந்த ஒரு ஆர்டர் எடுக்கிறதா இருந்தாலுமே. அதே மாதிரி பண வரவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்துக்கோ வீட்டுக்கோ இல்லைன்னா சில நேரங்களில் உங்களோட வாகனத்துக்கு சின்னதாக செலவு தேவைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அது பார்த்துக்கோங்க. ஆடம்பர செலவு ஏதாவது வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழல் நிலவக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையலாம். வாழ்க்கை துணையோட ஆலோசனை பார்த்திங்கன்னா உங்களை நிறைய நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லாயிருக்கும். ஆனால் உணவு கட்டுப்பாட்டை கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா, லைட்டு ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைஜஷனுக்கெல்லாம். சின்னதாக தொண்டையில் சிறிய தொந்தரவு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டாக்டர் பக்கத்தில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கவன சிதறல் கொஞ்சம் குறையும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போட்டித் தேர்வுக்கு தயாராகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. நல்ல வேலை ஏதாவது புதிய முயற்சிகள் செய்யும்போது இந்த 2 நாளை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட லக்கி நம்பர் நம்பர் 6. அதே மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் லைட் க்ரீன் கலரும் உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு கலராக இருக்கும். அதிர்ஷ்டமான கலராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைத்தன்மை, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை, தொழிலில் மெதுவான ஆனால் உறுதியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நான் உங்கள் கூட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இது நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.